அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்க நல்லா இருக்கேன். இந்த கோமாதா உண்டியல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 24ஆம் வருஷத்துல என்னுடைய சப்ஸ்கிரைபர் சில பேருக்கு நான் இந்த உண்டியல் கிஃப்டா கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் நம்ம எவ்வளோ சேர்க்க போறோம் அப்படி நம்மளோட டார்கெட் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம வர இருக்கிற வீடியோங்களில் பார்க்கலாம். இந்த 25ஆம் வருடத்துல நம்ம அதிகமா பணம் சேரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக என்னென்ன பண்ணணும்னு ஒரு சில குறிப்புகளும் நான் சொல்றேன். எனக்கு இது நம்பிக்கையா இருந்திருக்கு, நான் பண்ணியிருக்கேன். அப்படி நம்பிக்கை இல்லைனாலையும் நீங்க அதுக்கு என்ன செஞ்சு நீங்க எப்படி சேமிக்கலான்ற டிப்பு இந்த வீடியோல இருக்கு. அதையும் பாருங்க. பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி சனிக்கிழமை முக்கியமாக அந்த நாளில் சுக்கிரஹோரை அப்படின்னு இருக்கும். வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரைன்னு இருக்கும். அந்த நேரத்துலையும் நீங்கள் பணத்தை போடலாம். இதெல்லாம் கேலண்டர்லேயே பாருங்கள். புதன்கிழமை நம்ம குளிகை நேரத்தில் நம்ம பார்த்து அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உண்டியல் சேமிப்பு பண்ண போகிறோம். என்னுடைய புது உண்டியலும் இதுதான். 2025க்கான புதிய உண்டியலும் இதுதான். இதை அதை நான் அன்னைக்கு காமிக்கிறேன். அன்னைக்கு போட சொல்ல நான் காமிக்கிறேன். நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை டைமில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அதுவும் பணம் சேர நம்மளுக்கு வழிவகுக்கும். நாலாவதாக மண் உண்டியல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன்றவங்க மண் உண்டியலாக வாங்கி போடலாம். அப்படி இல்லைங்க என்கிட்ட பரவாயில்ல காசு இருக்குது அப்படின்னா இது நான் ஒரு 300 கொடுத்து வாங்கினேன், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். மண் உண்டியலும் 100 ரூபி கிடைக்குது. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கூட நம்ம கடைங்களில் விற்கிது, அதையும் பார்த்து வாங்கிக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஐந்தாவது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கணும். தவறாமல் வாரம் வாரம் உங்களால் எப்போ முடியுமோ அந்த உப்பு வாங்குற நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது அப்படின்னா நமக்கு இது எனக்கு நம்பிக்கை. அந்த நாளில் வாங்கி நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த மணி வர வேண்டிய மணி, நான் கஷ்டப்பட்டாலையும் நான் ஒரு வியாபாரம் பண்ணுறனோ ஒரு டைலரிங் பண்ணுறனோ அதெல்லாம் கரெக்டாக அது எனக்கு வருதுன்றதுனால இந்த நம்பிக்கை எனக்கு இது வேறு ஒருத்தர் சொன்னது. நீங்கள் உப்பு வாங்க சொல்ல கல்லுப்பு வெள்ளிக்கிழமையாக வாங்குங்க, அப்போ பணம் கையில் தங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அதை நான் ஃபாலோ பண்ண பிறகு இந்த விஷயங்களில் ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு பணம் கையில் தங்குவதற்கும் என் கையில் வருவதற்கும் எனக்கு இது 100% எனக்கு வழிவகுத்துள்ளது. இது கேரண்டி. வருடம் ஒரு 3 வருஷமாக நான் இதை தான் பண்ணின்னுக்கிறேன். அந்த நாளில் உண்டியல் இல்லைன்னா புதுசாக வாங்கிக்கோங்க, இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை பண்ணிக்கோங்க. சிஸ்டர் எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த மாதிரி நேரம் பார்த்து யூஸ் பண்ணுறதுல நம்பிக்கை இல்லை, நம்ம ஒரு முறை தான் இந்த மாதிரி நாளில் பார்த்து போட போகிறோம், அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எப்பவுமே என்னுடைய உழைப்பு மூலதனமாக எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். நான் என்ன பண்ணணும், எங்களுக்கு என்னுடைய கணவர் பணம் வர வேண்டியதாக இருக்கட்டும், எதுவுமே அவங்க வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற காசில் நம்ம செலவில் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பார்த்து அதை செஞ்சோம். என்னுடைய டைலரிங் ஆகட்டும், என்னுடைய ஹோம் நான் பண்ணுற பிஸ்னஸ் ஆகட்டும், எது இருந்தாலையும் கண்டிப்பாக உழைப்பு இல்லாமல் இருக்காது. அந்த உழைப்பு தாங்க எனக்கு மூலதனம். பணம் அதிகமான பணம் மூலதனமாக நான் போடலை, உழைப்பை மூலதனமாக போட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற நினைக்கிற ஆள் நான். அந்த 1 மணி நேரம் சும்மா இருக்கும், அந்த 1 மணி நேரத்தில் ₹1 எனக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிப்பேன். அதுவும் ஒரு காரணம். சேலஞ்சுங்க, டெய்லியும் ஒரு சேலஞ்சு பண்ணுறது. நான் இன்னைக்கு எவ்வளோ எடுத்து வைக்க போகிறேன்ற மாதிரியும், ஒரு வாரத்தில் எவ்வளோ சேமிக்க முடியும், ஒரு மந்த் எவ்வளோ சேமிக்க முடியுன்றதும் நான் எனக்கு இந்த சேலஞ்சுங்க பண்ணியிருந்தாலும் என்னால் சேமிக்க முடிஞ்சது. இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மாதம் நான் எவ்வளோ என்னுடைய டார்கெட் இருந்தது, நான் எவ்வளோ சேமித்தேன், அதை பற்றியும் வீடியோங்கள்லாம் இருக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரவுக்குள் செலவு என்பது முக்கியம். உங்களுக்கு எவ்வளோ பணம் வருதோ அதுக்காக செலவு செய்கிறது அப்படின்றது முக்கியம். என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம நீடு எது வாண்ட் எது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது தேவை, எது தேவையில்லை பரவாயில்ல அது இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்றதெல்லாம் அதை பார்த்து செலவு பண்ணிங்கனாவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம், அதிகமான பணம் சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா வார செலவு மந்த்லி செலவு அப்படின்னு நம்ம கரெக்டாக பிரிச்சுட்டு இவ்வளோதான் செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு
ஒரு பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணணும். நம்ம ஒரு படத்துலலாம் பார்த்துருப்போம் பாருங்கள், பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசனை பண்ணி இது பண்ணால் நம்மளுக்கு இது ஆகும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 வந்து இந்த டிப்பில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம உழைப்பை மூலதனமாக போட்டும் நான் செஞ்சுருக்கேன். இதையும் வந்து நம்பிக்கை, இந்த ஒரு நம்பிக்கையும் செஞ்சு நான் பண்ணியிருக்கேன். செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வருஷம் கண்டிப்பாக வீட்டிலிருந்தே வந்து ஒரு 20,000லேருந்து 1,00,000 ரூபாய் சேமிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை இன்னொரு வீடியோவில் அதுதான் டார்கெட் நம்மளுக்கு. வாங்க நீங்களும் அந்த சேலஞ்சில் கலந்துக்கோங்க. உங்கள் வீட்லேயே உங்கள் உண்டியல் வச்சு எவ்வளோ பணம் சேமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஜான்வரி அன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக வரும். அன்னைக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சேமிக்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க போகிறோம் அப்படின்றது.